நமக்கு என்ன தேவை, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் யாரால் அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்மளை யார் ஒதுக்குகிறார்கள், நம்மளை தேற்றவும் பாதுகாக்கவும் ஒருவருமே இல்லை என்று நாம் வரிந்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நம்முடைய தலையின் முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சாதாரண அடைக்கலான் குருவிக்கே அவ்வளவு பாதுகாப்பை வைத்திருக்கிற தேவரில் அவருடைய சாயலிலே நம்மை உருவாக்கி சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்து நம்மளை மீட்பதற்காக வெளியேற பெற்ற அவருடைய ரத்தத்தையும் கொடுத்து மீட்டிருக்கிற தேவன் நமக்கு என்ன தேவை, நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நம்மை யார் அசட்டை செய்கிறார்கள், நம்மை யார் குறை சொல்லுகிறார்கள், நம்மை யார் ஒதுக்குகிறார்கள், நம்மை யார் அற்பமா நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிற நம் தேவன் ஏற்ற வேளையிலே நமக்கான தேவைகளை செய்வார். ஏனெனில் அவரை நம்பி இருக்கிற நாம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் அதிகமான விசேஷித்துள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு அசைவையும் நம்முடைய கூப்பிடுதலின் விண்ணப்பத்தையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையிலே நமக்கான தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ரட்சித்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள்.